Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விஜய் அறிமுகப்படுத்திய 234 தாவேக வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலாக போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களை அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் 2 தினங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தியிருந்தார். குறிப்பாக 234 தொகுதிக்கான அந்த வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த 234 வேட்பாளர் பட்டியலிலிருந்து 3 5 பேர் அந்த மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மாற்றுக் கட்சியிலிருந்து சிலர் தாவேகாவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவதற்காக பட்டியலில் மாற்றம் ஏற்படுவதாகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதற்கு முன்பாகவே வெளியிடப்பட்ட பட்டியலில் இருந்து பெண்களுக்கான அந்த 23 பெண்கள் போட்டியிடுவதாகவும் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த நிர்வாகிகளுக்கு அதிகப்படியான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் கிடைத்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பல தொகுதிகளில் அதிர்ச்சியை சந்தித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருந்தனர். இந்த நிலையில் தாவேகாவில் இணையக்கூடிய புதிய கட்சிகளுக்கும் அதே போல மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கும் இந்த 2 3 தொகுதி வரையிலுமே ஒரு வாய்ப்பு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதற்கு முன்பாகவே புதுச்சேரியிலும் தாவேகா போட்டியிடக்கூடிய நிலையில் இறுதி கட்டத்தில் இணைந்த அந்த மாற்றுக் கட்சியினருக்கும் அவர்கள் 3 தொகுதிகளை ஒதுக்கியிருந்ததாக தெரிவித்திருந்தனர். 30 பேர் பட்டியலை வெளியிட்ட பிறகாக மறுநாளே மாற்றம் செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தாவேகாவில் இந்த மாற்றுக் கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதால் இந்த 234 பேர் பட்டியலில் இருந்து ஒரு 3-4 தொகுதிகள் வரையிலுமே மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.